வணக்கம். நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பூஜை அறை சம்பந்தமான விஷயங்கள் தான் பார்க்க போறோம். பூஜை அறை எப்படி இருக்கணும்? என்னென்ன சாமிகள் வச்சு வழிபடலாம்? அந்த மாதிரி பார்க்க போறோம். பூஜை அறையில காய்ந்த பூக்கள், பத்தி குச்சி ஸ்டாண்ட்ல அந்த நேத்து பொருத்துன பத்தி, அதனுடைய துகள்கள் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் நீட் பண்ணிடணும். விளக்க ஊதி அணைக்கக்கூடாது. ஒரு பூவாலயோ, ஒரு குச்சியாலயோ அத அமத்தணும். வீட்ல ராகு காலத்துல விளக்கு ஏத்தக்கூடாது. ராகு கால வழிபாடு வீட்ல வச்சு பண்ணக்கூடாது. அது கோவில்களுக்கு மட்டுமே உரியது. அதே மாதிரி எலுமிச்சம்பழ விளக்கும் வீட்ல போடக்கூடாது. அதுவும் கோவில்ல மட்டும்தான் போடணும். சாமிக்குன்னு தனி அறை இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா, அந்த கதவோட இருக்கிற ஒரு பெட்டி வாங்கி அதுக்குள்ளதான் சாமிகளை வச்சிருக்கணும். இது 2மே இல்ல அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்கிரீனாவது போட்டு பூஜை நேரத்தை தவிர மற்ற நேரங்கள்ல சாமியோட அந்த அறைய மூடி வைக்கணும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். நிலைப்படிகள் வாசல்கள்ல மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் தடவி நம்ம எப்பவுமே சுத்தமா வச்சிருக்கணும். அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா, நம்ம குலதெய்வம் நிலைப்படிகள்ல தங்கி வேற தீய சக்திகள் வீட்டுக்குள்ள நம்மள அண்டாம இருக்கிறதுக்காக அங்க பாதுகாத்துட்டு நிற்கும். அதுக்காக நிலைப்படிகள்ல மஞ்சளும் குங்குமமும் கண்டிப்பா வைக்கணும். பூஜை அறையில சின்ன சின்ன கோலங்கள் போட்டு வைக்கணும். பூஜை அறையில முன்னோர்களோட புகைப்படங்கள், இறந்தவர்களோட புகைப்படங்கள் வைக்கக்கூடாது. குலதெய்வ படம் நிச்சயமான முறையில அங்க இருக்கணும். அது உக்கிரமான குலதெய்வமா இருந்தாலுமே கண்டிப்பா வச்சிருக்கலாம், தப்பில்ல. தனித்த தெய்வ படமா இருக்கு அப்படின்னு சொன்னா, சாந்தமான அம்பிகைகள் படமா வைக்கலாம். அதாவது லக்ஷ்மி, சரஸ்வதி, பாலசுந்தரி இந்த மாதிரியான அம்பிகைகள் சாந்தமா இருக்கிற மாதிரியான படங்கள் வைக்கலாம். மற்றபடி எப்பவுமே பேரா இருக்கிற சாமிகள் தான் வைக்கணும். அதாவது ராதை, கிருஷ்ணர், வள்ளி தெய்வானுடன் கூடிய முருகர் இந்த மாதிரி பேரா இருக்கிற மாதிரியான புகைப்படங்கள் தான் வைக்கணும். விநாயகர் படம் கண்டிப்பா வைக்கணும். சிலை வழிபாடு பண்றவங்க அத முறையா அபிஷேகம் இதெல்லாம் பண்ணணும். அது இப்ப இருக்கிற நம்ம வேலைகள் பளு அதிகமா இருக்கிறதுனால அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ண மாட்டோம். அதனால சிலை வழிபாடு நீங்க முடிஞ்ச அளவு தவிர்த்துடுறது நல்லது. இல்ல சிலை வழிபாடு நாங்க பண்றோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு நீங்க சதுர்த்தி அப்படின்னு சொன்னா விநாயகர் சிலை வச்சிருக்கீங்கன்னா அந்த சதுர்த்தி நேரத்துல நீங்க அபிஷேகம் பண்ணணும். சிவன் சிலை வச்சிருக்கீங்கன்னு சொன்னா பிரதோஷ நேரத்துல அபிஷேகம் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணணும். தேங்க்யூ.